ராஜா, நான் என்னத்தடா சொல்லுவேன்? உள்ள போய் உங்க அம்மாவை பாடுறா. அம்மா அம்மா, எங்களை விட்டுட்டு போயிட்டியாப்பா? என்னை ராதாவை தவிக்க விட்டுட்டு நீ மட்டும் போயிட்டியாப்பா? அம்மா அம்மா அம்மா, கண்ணை திறந்து பாரும்மா. அம்மா அம்மா அம்மா. ராஜா, அத்தை, என்னப்பா செய்யறது? உங்க அம்மாவுக்கு நோய் கண்ட நாள்ல இருந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருந்தா, இன்னைக்கு உசுர விட்டுட்டா. ஆனா உயிர் பிரியிற நேரத்துல நீ பக்கத்துல இருக்கணும்னு ஆசைப்பட்டா. அதுக்கு கொடுப்பது இல்ல, அவ ஆவி பிரிஞ்சிடுச்சு. அத்தை, நாங்க யார அம்மானு கூப்பிட போறோம்? இனிமே நானும் ராதாவும் அடாத தானே. அப்படி சொல்லாதப்பா, அப்படி சொல்லாத. நானும் உங்க மாமாவும் இருக்கிறோம். எங்க பிள்ளைங்களோட பிள்ளைங்கள உங்களை வச்சு காப்பாத்துறோம். நாங்க குடிக்கிற கஞ்சிய நீங்களும் குடிச்சுக்கிட்டு இருங்க. அம்மா அம்மா அம்மா. ராதா, அம்மா இனிமேல் நம்மகிட்ட பேச மாட்டாங்கடி. என்ன கூட்டிட்டு வர சொல்லி அப்பா பேசுனாங்களே, இப்ப ஏன் பேச மாட்டேங்கிறாங்க? அப்ப பேசுறாங்க, இப்போ நம்மள விட்டுட்டு போயிட்டாங்கடி. எங்க போயிட்டாங்க? சாமி அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டாரு. நம்ம அம்மா செத்து போயிட்டாங்கடி, செத்து போயிட்டாங்க. உங்க அம்மா செத்து போயிட்டாலும் அவ ஆவி உன்னை விட்டு பிரியாதப்பா. எப்பவும் உன் கூடவே துணை இருப்பாப்பா, எப்பவும் உன் கூடவே துணை இருப்பா. வேலு, என்னப்பா நீயும் பச்சை குழந்தை மாதிரி அழுதுகிட்டு இருக்க? பிள்ளைங்க தாய் பறி கொடுத்துட்டு கத்துதுங்க. நான் கூட பிறந்த ஒரே ஒரு தங்கச்சியை பறி கொடுத்துட்டு துடிக்கிறேன். என்னைக்கு இவளை கட்ட புருஷன் செத்தானோ அன்னைக்கே படுக்கையில விழுந்தா, இன்னைக்கு உயிரையே விட்டுட்டா. வேலு, அழுகையை நிறுத்திவிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாரு. அதோட அந்த பிள்ளைங்களையும் கடைசி வரைக்கும் நீயே வச்சு காப்பாத்திப்படு. இனிமே அதுகளுக்கு உன்னை விட்டா வேற யாரப்பா இருக்கா? அண்ணே, கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? என்னப்பா? சொல்லவே கூச்சமா இருக்குண்ணே. சும்மா சொல்லு அண்ணே. ரொம்ப முடையா இருக்கு, கையில காசு இல்ல. ஒரு 10 ரூபாய் இருந்து கொடுத்தீங்கன்னா கடைசியா கூட பிறந்தவனுக்கு செய்ய வேண்டிய காரியத்தையே செஞ்சு விடுவேன். ஒரு வாரத்துல திருப்பி கொடுத்துறேன். மாமா, உங்களுக்கு 10 ரூபாய் தானே வேணும்? இந்தாங்க. எப்பவோ 1 ரூபாய் 2 ரூபாய் தான் கிடைக்கும். இன்னைக்கு எங்க அம்மா செத்து போவாங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ ஒரு மகாராஜா 10 ரூபாய் கொடுத்தாரு மாமா, 10 ரூபாய் கொடுத்தாரு. இந்தாங்க, இந்தாங்க மாமா, எடுத்துங்க மாமா. ராஜா, மீனாட்சி, அந்த பையன் வருவான்னு எதிர்பார்த்து ஒரு நாள் பொழுத வீணாக்கனதான் மிச்சம். அவன் வந்தானா? என்னமோங்க, அந்த ராஜாவை பார்த்ததுல இருந்து அவன் உருவம், பாட்டு, ஆட்டம் எல்லாம் என் கண்ணுக்குள்ளவே இருக்குங்க. அந்த பையனை என்னால மறக்கவே முடியலைங்க. அவனையே எதிர்பார்த்துக்கிட்டு இன்னைக்கும் பொழுத வீணாக்கப்படாது. புறப்படு, நாமே போய் சுத்தி பார்த்துட்டு சாயந்தரமா ஊருக்கு போவோம். என்னங்க, அந்த பையன் எங்க இருக்கான், என்ன ஏதுன்னு விசாரிக்க முடியாதா? என்ன மீனாட்சி பைத்தியக்காரி மாதிரி பேசுற? அவனை போய் எங்கேன்னு தேடுறது? வா, வந்து கார்ல உட்கார். அங்க பாத்தீங்களா? ராதா, அடம் பிடிக்காத, சாப்பிடுமா. அம்மா வந்து ஊட்டினாதான் சாப்பிடுவேன். இனிமே அம்மா வந்து ஊட்ட மாட்டாங்க, நான் தான் உனக்கு ஊட்டுவேன். வாய் தர. ஆனு, என் கையில கொடு. உனக்கு யாரு ஊட்டுவா?
ராதா, இனிமே உனக்கு துணை நான் தான், எனக்கு துணை நீ தான், தெரியுதா? நம்ம ரெண்டு பேருக்கு யார் துணை? இந்த கோவில்ல ஒரு பெருமாள் தூங்கிக்கிட்டு இருக்காரு, அவர்தான் நமக்கு துணை. ஏன் தூங்கிட்டு இருக்காரு? நம்ம போய் எழுப்பலாமா? வேண்டாம் ராதா, நம்ம மாதிரி எத்தனையோ பிள்ளைங்களுக்கு படி அளந்துட்டு அசந்து போய் தூங்குவாரு, அவரை நாம இப்ப எழுப்ப வேண்டாம். என்னடா ராஜா, எங்களுக்கு ஊரை சுத்தி காட்ட வரேன்னு சொல்லிட்டு உன் தங்கச்சியோட உட்காந்துட்ட? மன்னிச்சிடுங்கயா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க தங்கிருக்க இடத்துக்கு வரலாம்னு இருந்தேன். அது சரி, நேத்து ஏன்பா வரல? நான் என்னத்தங்க சொல்றது, எங்க அம்மா எங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. செத்து போயிட்டாங்கயா, செத்து போயிட்டாங்க. அட கடவுளே. நேத்து பணம் கொடுக்கும் போதே பணம் கிடைச்சிடும், அம்மா கிடைக்காதுன்னு சொன்னீங்க. அது சரியா போயிடுச்சுங்க. என்னைக்கும் இல்லாம 10 ரூபாய் கிடைச்சது, ஆனா எங்க அம்மா எங்களுக்கு கிடைக்கலங்க. ஏங்க, நான் உங்களை ஒண்ணு கேட்கலாம்னு நினைக்கிறேன். மீனாட்சி, நீ என்ன கேட்க போறேன்னு எனக்கு தெரியும். இந்த 2 குழந்தைகளையும் நாமே கொண்டு போய் வளர்த்துக்கலாம்னு நேத்துல இருந்தே நீ நினைச்சிருக்கேன், அப்படித்தானே? ஆமாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? உன் எண்ணத்துக்கு மாறா நான் என்னைக்காவது நடந்திருக்கேனா? ஆனா நம்ம கூட வர இந்த குழந்தைகள் சம்மதிக்கணும். இவங்களுக்கு சொந்தக்காரங்க யாராவது இருந்தா அவங்க நம்ம முடிவுக்கு ஒத்து வரணும். இருங்க, முதல்ல இந்த குழந்தைங்க கிட்ட கேட்போம். ராஜா, நீயும் உன் தங்கச்சியும் எங்க கூட வரீங்களா? உங்க 2 பேரையும் கூட்டிட்டு போய் எங்க பிள்ளைங்க மாதிரி வளர்த்துக்கிறோம். எங்க மாமா அத்தை இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. அவங்க சரின்னு சொன்னா நாங்க உங்க கூடவே வந்துடுறோம். அவங்களை எப்படியாவது சம்மதிக்க வச்சுடுறோம்பா. உங்க 2 பேருக்கும் எங்க கூட வர இஷ்டம் தானே? ராதா, இவங்க வீட்டுக்கே நம்ம 2 பேரையும் கூப்பிடுறாங்க, போகலாமா? நீ எங்க எடுப்ப? அங்கதான் நானே எடுப்பேன். நான் போகலைனா நானும் போக மாட்டேன். நான் போனேன்னா நானும் போவேன். ராஜா, உங்க மாமா வீடு எங்க இருக்கப்பா? நாங்க முன்னாடி நடந்து போறோம், நீங்க பின்னாடி கார்லயே வாங்க. சரிதான், எல்லாரும் கார்லயே போவோம். நாங்கம்மா கார்லயா? உண்மையாவா? ஆமாப்பா. ராதா, கார்லயா? பாடி போலாம். ராஜா, என்னடா இது? சட்டிய கையில எடுத்துக்கிட்ட, கீழே போடு. ஐயா, புதுசா கார் கிடைச்ச உடனே பழைய சட்டியை தூக்கி எறியலாங்களா? அதுவும் இருக்கட்டும். வா ராஜா.